உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோதுமை மாவுல இனிப்பு பணியாரம். இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/4 டம்ளர், வெல்லம் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வாழைப்பழம் 2, அதை இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். 2 பத்த அளவுக்கு தேங்காவை துருவி வச்சிருக்கேங்க. 2 சிட்டிக்கு அளவுக்கு ஏலக்காய் தூளும் 1 சிட்டிக்கு அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ற சோடாமாவும் உப்பும் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நெய். ஸ்டவ் பத்த வச்சுட்டு பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இதுல எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வெல்லத்தை நல்லா கரைய விடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெல்லத்தை வடிகட்டி வச்சுக்கலாம். பணியாரம் செய்யறதுக்காக நாம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் இப்ப ஒன்னா கலக்க போறோம். அதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் அரிசி மாவு, கூடவே உப்பு, சோடா மாவு, ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வடிகட்டி வச்சிருந்த வெல்லம் தண்ணியும் சேர்த்து கலந்துக்கிறேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இப்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பணியாரம் செய்யறதுக்கான பேன்ல நெய் சேர்த்துக்கிறேங்க. இதுல கரைச்சு வச்சிருந்த மாவை ஊத்திக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எல்லாம் வெந்துடுச்சுங்க. இப்ப இதை எடுத்துடலாம். இந்த இனிப்பு பணியாரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.